ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோணா அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா இந்திய பிரதமர்களின் வரிசை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். மொத்தம் 14 பிரதமர்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் முதலாவது திரு ஜவஹர்லால் நேரு. இவரோட பீரியட் பார்த்தோம்னா 1947 1964 வரைக்கும் இவர் வந்து பிரதமராக இருக்கார். அதாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்து முதல் பிரதமர் யாரும் பார்த்தோம் சுதந்திரம் கிடைத்து முதல் பிரதமர் யாரும் பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு. இவர் வந்து நீண்ட காலம் பிரதமரா வந்து ஆட்சி புரிந்தார். இவருக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து வழங்கப்பெறுது. எப்பன்னா வந்து 1955. பாரத ரத்னா விருதுன்றது வந்து இந்தியாவின் மிக உயரிய விருதாக வந்து கருதப்படுகிறது. இவரோட பிறந்த நாள் தான் வந்து நம்ம குழந்தைகள் தினமா வந்து கொண்டாடுறோம். எப்பன்னா நவம்பர் 14 அன்று. அடுத்து திரு லால் பகதூர் சாஸ்திரி. இவரோட பீரியட் பார்த்தோம்னா 1964 1966 வரைக்கும் இவர் பிரதமரா வந்து ஆட்சி புரிகிறார். இவருடைய பீரியட்ல தான் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்குது. எப்பன்னா வந்து 1965. லால் பகதூர் சாஸ்திரி வந்து வெளிநாட்டுல வந்து இறந்த முதல் பிரதமர். எங்கன்னா உஸ்பெகிஸ்தான் தாஷ்கண்ட் என்ற ஊர்ல தான் வந்து இவர் வந்து இறந்து விடுகிறார். அடுத்து இவரோட முழக்கம் என்ன பார்த்தோம்னா ஜெய் ஜவான் ஜெய் கிசான். இதுக்கு என்ன பொருள்னு பார்த்தோம்னா ஜெய் ஜவான்னா வந்து வாழ்க படை வீரர்கள், ஜெய் கிசான்னா வந்து வாழ்க விவசாயிகள். இவரோட ஆட்சி காலத்துல தான் வந்து MS சுவாமிநாதன் வந்து பசுமை புரட்சியை வந்து அறிமுகப்படுத்துறார். இவரோட ஆட்சி காலத்தான் பசுமை புரட்சி வந்து அறிமுகப்படுத்துகிறது. MS சுவாமிநாதன் பசுமை புரட்சி நடத்தினால இவரை நம்ம என்னவா அழைக்கிறோம்னா இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறது. பசுமை புரட்சி ஏன் வந்து இவரோட ஆட்சி காலத்துல நடந்துச்சுன்னா அப்போ வந்து இந்தியாவில வந்து உணவு பற்றாக்குறை வந்து ரொம்ப அதிகமா, அதாவது பஞ்சம் வந்து ரொம்ப அதிகமா இருந்ததுனால அந்த பஞ்சத்தை தான் அந்த பற்றாக்குறையை போக்குறதுக்காக இவர் வந்து பசுமை புரட்சி வந்து அறிமுகப்படுத்துறாரு. அடுத்து திருமதி இந்திரா காந்தி. இவங்களுடைய பீரியட் பார்த்தோம்னா 1966 1977 வரைக்கும். மீண்டும் வந்து 1980 1984 வரைக்கும் இவங்க வந்து பிரதமரா வந்து ஆட்சி புரியுறாங்க. இவங்களுடைய சிறப்பு பார்த்தோம்னா இவங்க தான் வந்து இந்தியாவோட முதல் பெண் பிரதமர். இந்தியாவோட முதல் பெண் பிரதமர் யாருன்னு கேட்டோம்னா திருமதி இந்திரா காந்தின்னு சொல்லணும். அடுத்து வந்து இவங்களுடைய ஆட்சி காலத்துல தான் வந்து பாகிஸ்தானுக்கும் கிழக்கு பாகிஸ்தானுக்கும் போர் நடக்குது. அதை வந்து இவங்க வந்து கிழக்கு பாகிஸ்தானுக்கு உதவி அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி தனது இராணுவ உதவியான் மூலமா வந்து அவங்களுக்கு வந்து உதவி வங்காளதேசம்ன்ற வந்து ஒரு தனி நாடா வந்து உருவாக காரணமா இருக்கிறவங்க யாரும் பார்த்தோம்னா திருமதி இந்திரா காந்தி. இவங்க வந்து இந்தியாவில வறுமை வந்து போக்குறதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதான் வந்து 20 அம்ச திட்டம் மற்றும் வந்து மன்னர் மானியத்தை வந்து ஒழித்தாங்க. இவரோட ஆட்சி காலத்துல வந்து 1976 வந்து 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் அதிக சட்டங்கள் திருத்தப்பட்டதால அந்த சட்டத்தை வந்து சிறிய அரசியல் அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. அதாவது மினி கான்ஸ்டிடியூஷன் என்று அழைக்கப்படுகிறது. அந்த மாதிரி இவங்களுடைய ஆட்சி காலத்துல தான் வந்து பஞ்சாப் மாநிலத்தில் வந்து சீக்கியர்கள் பொற்கோயில், அதாவது அமிர்தசரஸ் பொற்கோயில் வந்து தீவிரவாதிகள் வந்து உள்நுழைவு போராட்டம் நடத்துறாங்க. அந்த தீவிரவாதிகளை தாக்குறதுக்காக என்ன பண்றாங்கன்னா வந்து ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார்ன்றத வந்து ஒரு தாக்குதலை வந்து நடத்தினாங்க. எப்பன்னா 1984. அடுத்து திரு மொராஜி தேசாய். இவரோட ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 1977 1979 வரைக்கும். இவர் தான் வந்து இந்தியாவில வந்து மிக அதிக வயதில் பிரதமரானவர். இவர் தான் வந்து முதல் ஜனதா கட்சியை சேர்ந்த முதல் பிரதமர் யாருன்னு பார்த்தோம்னா திரு மொராஜி தேசாய். அடுத்து இவர் வந்து தன்னோட பிரதமர் பதவியை வந்து ராஜினாமா செய்த முதல் பிரதமர் யாருன்னு பார்த்தோம்னா மொராஜி தேசாய் தான். இவர் என்ன ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்கன்னா 5 ஆண்டு திட்டத்திற்கு பதிலாக வந்து சுழல் திட்டத்தை வந்து கொண்டு வந்தார். அதாவது ரோலிங் பிளான் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தார். அடுத்து திரு சரண் சிங். இவரோட பீரியட் நம்ம பார்த்தோம்னா 1979 1980 வரைக்கும் இவர் வந்து பிரதமரா இருக்கார். இவரோட பிறந்த நாளை நம்ம தேசிய விவசாய தினமா வந்து கொண்டாடுறோம். என்னைக்குன்னா டிசம்பர் 23. அடுத்து 6வது திரு ராஜீவ் காந்தி. இவரோட பீரியட் பார்த்தோம்னா 1984 1989 வரைக்கும் இவர் வந்து பிரதமரா ஆட்சி புரிகிறார். இவர் தான் வந்து பாகிஸ்தானுக்கு சென்ற முதல் பிரதமர் யாருன்னு பார்த்தோம்னா திரு ராஜீவ் காந்தி.
இவர் பிரதமர் ஆகும்போது இவருடைய வயது வந்து 40 வயது. இளம் வயதில் பிரதமர் ஆனவர் யாருன்னு பார்த்தோம்னா ராஜீவ் காந்தி. இவருடைய ஆட்சி காலத்துல தான் வந்து வாக்குரிமை வயது வந்து 21 இருந்து 18 வந்து மாத்திட்டாங்க. அதே மாதிரி இவருடைய ஆட்சி காலத்துல தான் வந்து கட்சி தாவல் தடை சட்டத்தையும் வந்து கொண்டு வந்தது. அடுத்து திரு விபி சிங், அதாவது விஸ்வநாத் பிரதாப் சிங். இவரோட ஆட்சி காலம் 1984 இருந்து 1990 வரைக்கும். இவர் வந்து மண்டல் கமிஷன் வந்து பிற்படுத்தப்பட்டோருக்கு வந்து 27% இடஒதுக்கீடு வந்து பரிந்துரை செய்யும்போது அதை நடைமுறைப்படுத்தியவர் வந்து விபி சிங். அடுத்து 8வது வந்து திரு சந்திரசேகர். இவரோட ஆட்சி காலம் 1990 இருந்து 1991 வரைக்கும். இவர் வந்து 8வதா சுதந்திர இந்தியாவில் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அடுத்து 9வது திரு பி.வி. நரசிம்மராவ். இவரோட ஆட்சி காலம் பார்த்தோம்னா 1991 இருந்து 1996 வரைக்கும். இவருக்கு என்ன சிறப்புன்னு பார்த்தோம்னா தென்னிந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் ஆவார் இவர் தான் வந்து நரசிம்மராவ் மன்மோகன். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கொள்கையை வந்து உருவாக்குறாங்க. அந்த கொள்கையின் பேர் என்ன பார்த்தோம்னா புதிய பொருளாதார கொள்கை. அடுத்து பஞ்சாயத்து ராஜ் அமலாக்கப்பட்ட போது பிரதமராக இருந்தவர் யாரும் பார்த்தோம்னா திரு பி.வி. நரசிம்மராவ். அடுத்து 10வது திரு அடல் பிஹாரி வாஜ்பாய். இவரோட பீரியட் பார்த்தோம்னா 1996 இருந்தாரு. அடுத்து 1998 இருந்து 2004 வரைக்கும் பிரதமரா இவர் வந்து ஆட்சி புரிந்தார். இவரோட பீரியட்ல தான் வந்து 1998 வந்து பொக்ரேன்ல வந்து 2வது அணு ஆயுத சோதனை வந்து நடத்துறாங்க. முதல் அணு ஆயுத சோதனை யாரோட பீரியட் நடந்திருக்கும்னா வந்து இந்திரா காந்தி அம்மையார் இருந்தபோது முதல் அணு ஆயுத சோதனை வந்து நடந்திருக்கும். அதுவும் வந்து பொக்ரேன்ல தான் நடந்திருக்கும். அடுத்து 1999 பாகிஸ்தானுக்கு எதிராக கார்கில் போர்ல வந்து போரிட்டு வெற்றி பெற்றவர் யாருன்னு பார்த்தோம்னா அடல் பிஹாரி வாஜ்பாய்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து 11வது திரு தேவ் கவுடா. இவருடைய ஆட்சி பீரியட் பார்த்தோம்னா 1996 இருந்து 1997 வரைக்கும் இவர் வந்து பிரதமரா இருந்தார். இவர் வந்து கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த முதலமைச்சர். இவருடைய கட்சி வந்து ஜனதா கட்சி. அடுத்து 12வது திரு ஐ.கே. குஜ்ராவ். இவரோட ஆட்சி பீரியட் பார்த்தோம்னா 1997 இருந்து 1998 வரைக்கும். அடுத்து 13வது திரு டாக்டர் மன்மோகன் சிங். இவரோட ஆட்சி காலம் பார்த்தோம்னா 2004 இருந்து 2014 வரைக்கும் இவர் வந்து பிரதமரா இருக்கார். இவர் தான் வந்து முதல் சீக்கிய பிரதமர். இந்தியாவின் முதல் சீக்கிய பிரதமர் யாருன்னு பார்த்தோம்னா மன்மோகன் சிங். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோல குடியரசுத் தலைவர் பத்தி பார்த்திருப்போம். அதுல முதல் சீக்கிய குடியரசுத் தலைவர் பத்தி ஒருத்தர் சொல்லியிருப்பார். அவங்க யாருன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவர் வந்து இந்திய அரசாங்கத்துல வந்து தலைமை பொருளாதார ஆலோசகராகவும் ரிசர்வ் வங்கியின் ஆளுநராகவும் பணியாற்றியவர். அடுத்து 1991 பிரதமர் நரசிம்மராவுடன் சேர்ந்து ராவ் மன்மோகன் என்ற ஒரு பொருளாதார கொள்கையை வந்து உருவாக்குறாங்க. இதை வந்து நம்ம வந்து நரசிம்மராவை பார்க்கும்போது சொல்லியிருப்பேன் நான். அப்ப வந்து ராவ் மன்மோகன் இருவரால் சேர்ந்து ஒரு புதிய பொருளாதார கொள்கையை வந்து உருவாக்குனான்னு சொல்லியிருப்பேன். அவரோட பீரியட்ல வந்து மன்மோகன் சிங் வந்து நிதி அமைச்சராக இருந்திருப்பார். அடுத்து இவர் வந்து ரூபாய் நோட்டுகளில் கையெழுத்திட்ட ஒரே இந்திய பிரதமர் யாரும் பார்த்தோம்னா மன்மோகன் சிங். 2005 தகவல் அறியும் உரிமை சட்டத்தை கொண்டு வரும்போது பிரதமராக இருந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா திரு டாக்டர் மன்மோகன் சிங் தான். அடுத்து இப்ப தற்போது நமக்கு பிரதமரா இருக்கவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி. இவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர். 2014 இருந்து இப்போ வரைக்கும் நமக்கு பிரதமரா ஆட்சி புரிகிறார். அதாவது இவர் 3வது முறையா பிரதமரா தேர்வு செய்யப்பட்டவர். ஓகேங்களா? இப்ப அடுத்து இந்த வீடியோல எக்ஸாம் பாயிண்ட்ல கேட்கிற கொஸ்டினை பத்தி நம்ம ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். என்னன்னா முதல் பிரதமர் யாருன்ற ஒரு கொஸ்டின் வரும். அடுத்து வெளிநாட்டில் இருந்த முதல் பிரதமர் யாருன்னு கேட்பாங்க. பசுமை புரட்சி யாரோட ஆட்சி காலத்தில் நடைபெற்றது. அப்புறம் முதல் பெண் பிரதமர் யாருன்னு கேள்வி வரும். 20 அம்ச திட்டத்தை கொண்டு வந்தவங்க யாருன்னு கேட்பாங்க. சிறிய அரசியல் அமைப்புன்னு திட்டம் சொன்ன பாத்தீங்களா, இது யாரோட பீரியட்ல வந்ததுன்னு கேள்வி வரும். அடுத்து 5 ஆண்டு திட்டத்துக்கு பதிலாக சுழல் திட்டத்தை கொண்டு வந்தது யாரோட பீரியட்ல, யார் கொண்டு வந்தாங்க. அடுத்து இளம் வயதில் பிரதமரானவர்.
மண்டல் கமிஷன் பிற்படுத்தப்பட்டோருக்கு 27%. அது யாரோட பீரியட்ல வந்தது? இல்ல அந்த பர்சன் பத்தி கேட்கலாம். அப்புறம் புதிய பொருளாதார கொள்கையை யார் கொண்டு வந்தாங்க? அடுத்து இரண்டாவது அணு ஆயுத சோதனை, முதல் அணு ஆயுத சோதனை பத்தியும் கேட்கலாம். ரெண்டுமே புக்ல வந்து யாரோட பீரியட்லன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கார்கில் போர் பத்தி கண்டிப்பா கேள்வி வரும். சீக்கிய பிரதமர் யாரு? அப்புறம் தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரைக்கும் நம்ம 14 பிரதமர் பத்தி பார்த்துருக்கோம். அதுல கேட்கப்பட கொஸ்டின் பத்தி ஒரு கிளாஸ் பார்த்துருக்கோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.